ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வார்த்தையை உங்களை பயமுறுத்துகிறதா? எந்த நேரத்திலும் வேலையை விட்டு நீக்கப்படலாம் என பயப்படுகிறீர்களா? மறுசீரமைப்பு, மேம்படுத்துதல், மறு ஒழுங்கமைப்பு. உலகம் முழுவதும் இருக்கும் பல நிறுவனங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திதான் பணியாளர்களை பணிநீக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏஐ தான் பணிநீக்கத்துக்கான உண்மை காரணம் என்கிறார்கள் நிபுணர்கள். மைக்ரோசாஃப்ட், இன்டெல், டிசிஎஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை வேலை நீக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போதைக்கு உங்கள் வேலையை ஏஐ பறித்துக் கொள்ளாமல் பாதுகாக்க முடியுமா என்றால் ஆம். ஆனால் அதற்கு நீங்கள் சிலவற்றை செய்ய வேண்டும். ஏஐயால் எது முடியும், முடியாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு வேலையை கொடுக்கும்போது அது தொடர்பாக பல்லாயிரக்கணக்கான தகவல்களை விரைவாக பகுப்பாய்வு செய்து மனிதர்கள் தவறவிடக்கூடிய வழிகளையும் கண்டறிந்து ஏஐயால் செயலாற்ற முடியும். எனவேதான் ஆலோசனை சேவைகள், கற்பித்தல் மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான வேலைகளில் மனிதர்கள்தான் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள். ஏனெனில் மனித உணர்வுகளை ஏஐயால் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஏஐயால் பாதிக்கப்படும் துறையில் பணிபுரிந்தால் அதை எதிரியாக நினைப்பது தீர்வல்ல. அடுத்து என்ன செய்யலாம் என யோசியுங்கள். எதிர்காலம் குறித்து பல மோசமான கணிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏஐ எங்கும் போக போவதில்லை. ஆர்வம், தொடர்ந்து கற்பது மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது மட்டுமே எதிர்காலத்தில் உங்கள் பணிச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஏஐ உங்கள் வேலையை எப்படி மாற்றி இருக்கிறது? உங்கள் வேலைக்கு இதனால் பாதிப்பு வரும் என நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள்.